ராமநாதபுரத்தில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம். கூடுதல் தொகுதி கேட்டு தீர்மானம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டத்தில் வரும் தேர்தலில் மாவட்டத்தில் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க கோரி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் எழுச்சியுடன் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி மற்றும் தேர்தல் வியூகங்கள் குறித்து முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த கூட்டத்தின் சிகார அம்சமாக தொகுதி பங்கீடு குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காங்கிரசிற்கு ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிலையில் வரும் தேர்தலில் அதனை 2 தொகுதிகளாக உயர்த்த வேண்டும் என திமுக தலைமையிலான கூட்டணிக்கு இக்கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடத்தை பெற்றுத் தந்த அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன. கட்சியின் அறிவிப்புகள் மற்றும் தேர்தல் பிரச்சார திட்டங்களை உடனுக்குடன் தொண்டர்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட புதிய இணையதளத்தை திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் அகில இந்திய காங்கிரஸ் மீனவரணி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ, முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் செல்லத்துறை அப்துல்லா, ஜோதி பாலன், வக்கீல் அன்புச்செழியன், நகராட்சி கவுன்சிலர் மணிகண்டன், வட்டார தலைவர்கள் காருகுடி சேகர், சேதுபாண்டியன், வக்கீல் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாநில பொதுச்செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் நிறைவில் நகர்தலைவர் கோபி நன்றி உரை ஆற்றினார். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்துள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரசின் இந்த தீர்மானம் அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து பகுதிகளிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய வட்டார தலைவர்களெல்லாம் எனது நான் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் அனைத்து கமிட்டிகளையும் வார்டு கமிட்டி, கிராம கமிட்டி, தற்போது மண்டல கமிட்டி உட்பட அனைத்து கமிட்டிகளையும் அமைந்து கொடுத்து மிக சிறப்பாக கட்சியை வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது பலமான நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நமக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 28 சட்டமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு உழைப்பது போல இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசாங்கம் 30 கூட்டணி வேட்பாளர்களை மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்காக ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி எப்போதும் துணை நிற்கும் பணியாற்றுவோம் என கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.